ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று பிசாசின் இடத்துல தேவன் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். பல தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம வாழ்க்கையிலும் அநேக சோதனைக்காரன் வரலாம், சோதனை பண்ண வரலாம். ஆனால் இயேசுவிடத்திலே சோதனைக்காரன் பிசாசு வந்த போது அவனை தேவன் அதட்டினார் என்று பார்க்கிறோம். இப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். குடும்பத்தின் மூலிமா வரலாம், பிள்ளைகள் மூலிமா வரலாம். வேதம் சொல்லுகிறது, மாமிசத்தோடு இரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலத்தோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. இப்போ போராட்டம் நம்ம வாழ்க்கையில் உண்டு. அதை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும், அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், அவருடைய நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும் என்று பார்க்கிறோம். அப்போ பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. தேவ பிள்ளைகள், கிறிஸ்து சிலுவையில் நம்மளுக்காக வெற்றி சிறந்தார். நாம் வெற்றி சிறக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வெற்றிகளை தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அவர் நாமத்தினாலே துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கும், எரிகோ கோட்டைகள் தகர்க்கும், அற்புதங்கள் நடக்கும். அப்போ தேவ பிள்ளைகள் பிரச்சனை கண்டு பயப்படாமல் அவரை ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுத்து முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது பிசாசின் வல்லமைகள் தகர்க்கப்படும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் எழுந்த போது அவர்கள் சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்த போது சங்கிலிகள் கட்டுகள் உடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் கர்த்தரை நல்லா ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்லு எப்படி ஆராதிக்க வேண்டும்? முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் தான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போனா தேவ பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் தேவ வார்த்தையை நாம் அறிக்கையிட வேண்டும். வேதம் எழுதியிருக்கிறது என்று சொன்னார், வார்த்தை நம்மளுக்கு எழுத கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தைக்கு சொல்லுவாங்க லோகோஸ் என்று சொல்லுவாங்க. அந்த எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது, அது ரேமாவாய் வரும். இப்போ ஒவ்வொரு நாளும் லோகோஸாய எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளிருந்து ரேமா புறப்படும். இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு, பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், அவரை ஆராதிங்கள், தேவ வார்த்தை அறிவியுங்கள், தேவ வார்த்தை சொல்லுங்கள். அப்பொழுது பிசாசு ஓடி போவார். தேவ வார்த்தை தான் எலும்புகளை எல்லாம் நிலமுள்ளதாக்கும். தேவ வார்த்தை தான் புறஜாதிகளை சந்திக்கப்படும். தேவ வார்த்தை அறிவிக்க வேண்டும். ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். நீங்க வார்த்தைகளை சொல்லுங்கள், கர்த்தருக்காக எழும்புங்கள், இந்த வசனத்தை வாசியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.